ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். கற்றுக்க நிறைய இருக்குது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றனால நம்ம பேசிக்லேருந்தே பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது, எக்ஸலில் தீம் எப்படி மாற்றுறது, அண்ட் நியூ எக்ஸல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த எக்ஸலை எப்படி சேவ் பண்ணுறது, அண்ட் சேவ் பண்ணிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட் பார்க்க போகிறோம். எக்ஸல்லே இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட்னா இங்கெல்லாம் எதுவும் மாறாது, இந்த கார்னரில் மட்டும் மாறும். ஒரு சின்ன டிசைன் வரும். அது எப்படின்னா, ஃபைல்ஸில், அக்கௌண்ட்ஸில், இங்கே ஆஃபீஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நோ பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது. நான் இங்கே வைக்க இந்த இடத்துல ஒரு டிசைன் வரும். ஃபஸ்ட் நான் கேலிகிராஃபி வைக்கிறேன். நீங்கள் ஏதோ கோலம் போட்ட மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு. அடுத்து சர்க்கிள் அண்ட் சர்க்கியூட். நான் அப்படியே ஒன்றுனா ஃபஸ்ட்டே வரேன், எது நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்கள். க்ளவுடு, அடுத்து ஜாமெண்ட்ரி, லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்குப்பா, அண்ட் ஸ்டார்ஸ், ஸ்ட்ரா, ட்ரீ ரிங்ஸ். அடுத்து அண்டர் வாட்டர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நான் அதையே செட் பண்ணுறேன். அடுத்தது ஆஃபீஸ் தீம், அது கீழே இருக்கும். டிஃபால்ட்டாக ஒயிட்டில் தான் இருக்கும், நம்ம டார்க் க்ரே செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் அப்படியே எக்ஸல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் அகைன் ஃபைல்ஸில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அகைன் போயிட்டு எக்ஸல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் நம்ம டிஃபால்ட்டாக ஒயிட்டே வச்சிடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம அடுத்து தீம் மாற்றிக்கலாம். அகைன் ஃபைல்ஸில் அக்கௌண்ட்ஸில் ஒயிட். ஸோ ஒயிட் எப்படி இருக்கும். அடுத்து கலர்ஃபுல்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே உள்ள கலர் மட்டும் க்ரீனாக மாறுது, நம்ம ஒயிட்டே வச்சிடலாம். யூஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அது நார்மலாக இந்த கலரில் இருக்கும், பட் நம்ம ஒயிட் செட் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆஃபீஸ் தீம் பார்த்தாச்சு. இப்போ நியூ எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஃபைல்ஸில் இங்கே பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணால் பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக அது எக்ஸலை ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு சில டேட்டாஸ் என்ட்ரு பண்ணோம். ஹாய், இதை எப்படி சேவ் பண்ணுறது? ஃபைல்ஸில் சேவஸ் அப்படின்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணி இங்கே ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி உள்ள லொக்கேஷன்ஸ் எல்லாமே வரும். அதாவது இங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் நம்ம ஃபைல்ஸில் இருக்க டிஃபால்ட் லொக்கேஷன், மியூசிக், பிக்சர், இதெல்லாமே வரும். அதில் நான் லோக்கல் டியில் எக்ஸல் கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஆல்ரெடி 8 கிளாஸஸ் இருக்குது. நான் அதில் வந்து லெசன் 9ன்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஃபைல்ஸில் இங்கே பார்த்தாலே தெரியும், ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண எல்லாமே இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை, அது நான் முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்காது. அண்ட் ஓப்பன் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி அகெயின் ப்ரௌஸ் போய் நம்ம இங்கே செலக்ட் பண்ணலாம். சேவ் பண்ண ஃபோல்டர் அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா 6th லெசன் ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இங்கே தெரியுது லெசன் 6. ஓகே, நம்ம சொன்ன 4 விஷயம் முடிச்சாச்சு, இது வரைக்கும் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ டெம்ப்ளேட் மட்டும் பார்க்கணும். இருக்குது டெம்ப்ளேட் எங்கே இருக்கும்னா, ஃபைல்ஸில் இங்கே மோர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே இருக்கிற டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். டெம்ப்ளேட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி சீசனல் ஃபோட்டோ கேலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்தோம்னா அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகிரும். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதெல்லாமே டிஃபால்ட்டாக 2023 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது வேணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை சேவ் பண்ணி வச்சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்க்க தீம் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கேலண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இல்லை நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே செப்டம்பர் 19 ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு எழுதுகிறேன். எழுதிட்டு ஃபைல்ஸில் சேவ். ஆக்சுவலாக சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகும், பட் நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா எங்கே சேவ் ஆகும் அப்படிலாம் தெரியாது. டிஃபால்ட்டாக இது எல்லாமே ஒரு இடத்துல சேவ் ஆகிரும். பட் நமக்கு வந்துட்டு ஒரு சில லொக்கேஷனில், இந்த லொக்கேஷனில் தான் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேவஸ் கொடுக்கணும். சேவஸில் ப்ரௌஸ்
எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயும் போல் லோக்கல் டிஸ்க் டியில் எக்ஸல் கிளாஸஸ்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். சீசனல் ஃபோட்டோ கேலண்டர் அப்படின்றது அதுவே இருக்கட்டும் எனக்கு நேமு. அப்படி இல்லைன்னா நான் ஒன்றுலாம் வேணாம் எனக்கு. நான் ஜஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தோன்னா நமக்கு அது சேவ் ஆகிரும். ஓகேங்க. கேலண்டர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மோர் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு அகைன் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இங்கே சர்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்குது இல்லையா பிஸ்னஸ், பர்சனல். ஓகே, பிஸ்னஸ்னு அடிச்சோன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டெம்ப்ளேட்டும் வரும். உங்களுக்கு இதில் எந்த டெம்ப்ளேட் செட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் அந்த எக்ஸலை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் டெம்ப்ளேட். இவ்வளோ தான் டெம்ப்ளேட். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப பேசிக்காக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸாக போகலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.